வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோல நான் புளிச்ச கீரை சட்னி காட்ட போறேன். எப்படி ஆந்திரால ஃபேமஸ் ஆன கோங்கூர பச்சடின்னு சொல்லுவாங்க இத. இந்த ரெசிபி பண்றதுக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் ப்ரொசீஜர் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய தோட்டத்துல இருந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான புளிச்சக்கீரை இலைகள் எடுத்து அதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வாட்டர் ட்ரைன் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் நீங்கள் கடையிலேருந்து வாங்குறதா இருந்தால் நான் 2 கட்டுக்கான அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் நீங்கள் வாங்கியிருக்கிற கீரைக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேன் வச்சுட்டு அதில் மல்லி விதைகள் ஆட் பண்ணி நம்ம வறுக்கிறோம். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம். இதை நல்லா மல்லி விதைகள் வறுபட்டதுக்கு அப்புறம் தனியா அப்படின்னு சொல்லுவாங்க. தனியான்னு சொன்னாலும் மல்லி விதைனாலும் ஒண்ணுதான். இதை பக்கத்துல எடுத்து வச்சுட்டு அதே கடாயில நான் ரெட் சில்லிஸ் ஃப்ரை பண்றேன். காஞ்ச மிளகாய் நல்லா கிறிஸ்பியா வந்த பிறகு பக்கத்துல எடுத்து வச்சுட்டு அதே பேன்ல ஆயில் ஆட் பண்ணி நான் இங்க கார்லிக் யூஸ் பண்ணியிருக்கேன். கார்லிக் ஒமிட் பண்ணி கூட நம்ம இதை பண்ணிக்கலாம். டைரக்டா ஆயில்ல டர்மரிக் பவுடர் கொஞ்சம் போட்டு மஞ்சள் தூள் போட்டு அதுக்கப்புறம் புளிச்ச கீரை ஆட் பண்ணி அதை குக் பண்ணிக்கலாம். சிலருக்கு பூண்டு வாசனை பிடிக்கும், சிலருக்கு பூண்டு வாசனை பிடிக்காது. பூண்டு வாசனை பிடிச்சவங்க பூண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு வாசனை பிடிக்காதவங்க டைரக்டா ஆயில்ல மஞ்சள் பொடியை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் இலைகளை புளிச்சக்கீரை இலைகளை ஆட் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இலைகள்ல இருந்து வர தண்ணியே இதுக்கு போதுமானதா இருக்கும் குக் ஆகிறதுக்கு. எக்ஸஸா எந்த வாட்டரும் ஆட் பண்ண தேவையில்ல. அண்ட் மூடியும் வைக்க வேண்டாம், மூடி வைக்க தேவையில்லை. மூடி வச்சா ரொம்ப ஒரு மாதிரி கசப்பா மாறிடும். ஸோ மூடாம கலக்கி கலக்கி மேலுக்கும் கீழுக்கும் வீடியோல காமிச்சிருக்க மாதிரி கலக்கி கலக்கி வேக வச்சுக்கோங்க. கிரீன் லீவ்ஸ் கலர் சேஞ்ச் ஆகும், குக் ஆகி கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நல்லா கலக்கி விட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா குக் ஆன பிறகு இதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சு ஆற வச்சுட்டு நம்ம பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த இலைகள் எடுத்து பக்கத்துல வச்சுட்டு பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பேஸ்ட் நீங்க மிக்சியில போடலாம், இல்ல அம்மிலையும் அரைச்சிக்கலாம். அம்மியில அரைச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் மிக்சி தான் யூஸ் பண்றேன். ஸோ மிக்சர் ஜார்ல ஃபர்ஸ்ட் தனியாவும் மிளகாயும் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை பவுடர் பண்ணிக்கணும். அதை பவுடர் பண்ணதுக்கு அப்புறம் அதுல தேவையான உப்பு போட்டு உப்போட சேர்த்து நம்ம புளிச்ச கீரை வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி நல்லா பேஸ்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆத்தென்டிக்கா, அதாவது ட்ரெடிஷ்னலா இப்படிதான் புளிச்ச கீரையை பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இதுல எக்ஸ்ட்ரா ஸ்பைசினஸ் ஆட் பண்றோம். இன்னொரு கடாய் வச்சு அதுல ஆயில் போட்டு கொஞ்சம் ஜீரகமும் கடுகும் அதில் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கடுகும் ஜீரகமும் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகா வேண்டாம், எங்களுக்கு கிரீன் சில்லிஸ் வேணாம், அவ்வளோ ஸ்பைசினஸ் வேணாம்னா கிரீன் சில்லிஸ் ஒமிட் பண்ணிட்டு ஆனியனே டைரக்டா ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறோம். ஆனியன் கொஞ்சம் வெங்காயத்தை கொஞ்சம் மேலுக்கும் கீழுக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஆனியன்ஸ் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பேஸ்ட்ல கல்லுப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கு சால்ட் தேவைப்பட்டா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா சால்ட் இல்லாம கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸஸ் சால்ட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆன ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் கொடுத்து இதை சர்வ் பண்ணிக்கலாம். இது
நம்ம இந்த காலத்துக்கு ஏத்த மாரி இத வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மசாலா இதுன்னு அதாவது மசாலா இல்ல. ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆயில் ஊத்தி, வெங்காயம் வறுத்து, அதுல வந்து பேஸ்ட் போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஒரிஜினலான பேஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணது தான். இது வந்து ரைஸ்க்கு, களிக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.